பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் இருந்த சட்டசபையில் இப்போ இவரை உட்காந்து சிஎம்மாக உட்கார வச்சுட்டு சட்டசபையா இல்லைனாக்கா காமெடி சபையான்னு தெரியல. அவர் பாட்டு எதை கேட்டாலும் இத்தனை நாளாக இதை தவிர ரியாக்ஷனே கொடுக்கல. இன்னைக்கு ஏதோ முறையாக பேசணும்னு ஆசைப்பட்டார். அவரை வச்சு உதயண்ணா நீங்கள் கிழின்னு கிழிக்கிறீங்கண்ணா, பாவண்ணா கொஞ்ச நாள் விட்டுலாம் பிடிக்கக்கூடாதுண்ணா, தப்பு பண்ணால் கேட்கணும் தானே, இருந்தாலும் தைரியமாக இருந்தாக்கா சொல்லுங்கள் பேரை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அதெல்லாம் இருந்தால் அவர் கரூர்லேயே ஓடி இருக்க மாட்டாருண்ணா. அவர் ஏன்னா ஓடி இருக்க போகிறார் கரூரில். பாவண்ணா ஏதோ புது மனுஷன் ட்ரைனிங் எடுக்கிறார் நம்மளை வச்சு தான். அந்த மனுஷன் சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம தயவில் தான் அவர் ஆட்சி நடக்குது. அது அப்படி தான் நம்ம தலைவரே சொல்லியிருக்காருல்ல, நம்ம செஞ்சவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு நம்ம செஞ்சவங்க நமக்கு விசுவாசமாக இருப்பாங்க, நன்றியோடு இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லைன்னு சொன்னாங்களே. அந்த மாதிரி தான் இவரும் வாங்குற வரைக்கும் ஹெல்ப் தேவையான வரைக்கும் வாங்கிக்கினார். இப்போ அவர் நன்றியை காமிக்கலை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைண்ணா. அதுக்காக பாவனா அந்த மனுஷன் தெரியாமல் சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ நினைப்பார் அவர் பாவம். பேச சொன்னாக்கா பதில் சொல்லுங்கய்யா அப்படின்னாக்கா பஞ்சு டைலாக் பேசின்னு தெரியுறாரு. இந்த ஆதவர்ஜுனா அதுக்கு மேலே இந்த மனுஷனை மாட்டி விடுறதே அந்த ஆள் தான். செம்ம காவடியாக இருக்குது சட்டசபை. எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் சிஎம் சார் ரியாக்ஷன் தான் பயங்கரம்.